எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல ஃப்ரம் காப்ளின் டு காப்ளின் காட் அப்படிங்கிற ஒரு புது மங்க தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்க்கான லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பிளட் ஃபாக் ட்ரைபோடைய லீடரை கேப்சர் பண்ணியிருப்பான். ஸோ அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்ல, அந்த பிளட் ஃபாக் ட்ரைபை கண்ட்ரோல் எடுத்திருப்பான் ஹீரோ. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய கேம்பை போட்டு அங்க காட்டுறாங்க. ஸோ அங்க இருக்க ஒரு பெரிய கல்லில் அந்த பிளட் ஃபாக் ட்ரைபோடைய லீடரை செயினால கட்டி போட்டு அவனை சித்திரவதை பண்ணி வச்சிருக்கான் ஹீரோ. இவனை கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் அதை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு கையில் இருந்த கத்தியில் இருக்க ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த டைம் அங்கே கேஜ் இருக்கும் இல்லையா, அந்த கேஜில் நம்ம லேடர் இருக்கான். நம்ம லேடர் அந்த இடத்துல நடக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டரையே இவன் தோக்கடிச்சிருக்கான். ஹீரோ பற்றி பயத்தில் நடுங்கிக்கிட்டே ஸோ அந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹோலி மதர்கிட்டையும் அந்த யூகிட்டையும் போயிட்டு இங்கே இருக்க காப்ளின்ஸாக அவங்களுடைய இனப்பெருக்கத்துலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களை எல்லாத்தையும் நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் இஃபரியாவையும் நீனே பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ இஃபரியாவை வந்து யூ கிட்ட தள்ளி விடுறான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு யூவும் சொல்கிறா இல்லையா, என்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உதவி பண்ணு, நான் என்னுடைய முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, ஹோலி மதரோடைய பேர் தான் லியா. ஸோ நம்ம லியானே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். யார் அப்படின்ட்டு கேட்கும்போது, ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. ஸோ நம்மளுடைய லேடர் சொன்னதை வச்சு பார்த்தா நம்மளுடைய இஃபரியாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. ஹீரோ கிளாஸ் காப்ளினை உருவாக்குறதுக்கு இன்னும் நமக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. இந்த டைமிங்கில் ஸ்வாட் சைன்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. ஒரு பவர்ஃபுல்லான ஆளை எனக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த டிராகன் இருக்கும் இல்லையா, ஹோலி டிராகன், ஸோ அந்த டிராகனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ போயிருப்பான். பட் இருந்தால் டிராகனில் இருக்க ஐலாண்ட் வந்து ரொம்பவும் லாங்கு. ஸோ நம்ம சீக்கிரமாக போகிறதுக்கு ஒரு நல்ல வழின்னு காட்டுறாங்க. ஸோ அவங்க முன்னாடி ஒரு 4-5 மாடை பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டு வச்சிருக்கான். இந்த ரத்த வாசனைக்கு அந்த டிராகன் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த டிராகன் வந்து ஹீரோ உனக்கு வர ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த மாட்டோடைய வயிற்றை கிழிச்சு அந்த வயிற்றுக்குள்ளே போய் இருந்துக்கிறான். ஸோ ஹீரோ இருக்கிறது தெரியாமல் அந்த டிராகனும் அந்த மாடுங்களை வந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. அந்த டிராகனும் பல இடத்த தாண்டி ஒரு பெரிய ஏரியாவுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஒரு குகைக்குள்ளே அந்த மாடுகள் எல்லாத்தையும் போட்டோடனே நான் நினச்ச மாதிரி தான் இங்கே இருக்க டிராகன்ஸ்லாம் அது மட்டும் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கல, சேமித்து வைக்குதுங்க போல் அப்படின்ட்டு ஹீரோ அந்த மாட்டிலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ போய் அந்த டிராகனுடைய மதரை தேடணும் அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே வெளியே வரான். பின்னாடி ஒரு கண்ணை திறந்து, என்னது இது, இந்த மாதிரி ஃபுட்டு நகர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த டிராகன் ஒத்து பார்க்கும்போது தான், ஹேய் நீ தானே அந்த சிட்டியை அட்டாக் பண்ணும்போது இந்த சிட்டியை அட்டாக் பண்ண காப்ளின்ஸோடைய தலைவன் நீ தானே, நான் உன்னை பார்த்துருக்கேன், என்ன தைரியம் இருந்தால் அத்துமாரி எங்களுடைய டிராகன் ஐலாண்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பேன் அப்படின்ட்டு அந்த டிராகனுக்கு கேட்கும்போது, ஹீரோ இருங்க நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். என்ன எங்கள் கூட பேச போறியா, உன்ன மாதிரியான ஒரு ஆள் என் கூட பேசுறதுக்கு என்ன இருக்குது, நான் சாப்பிட முடியாதுன்னு நினச்சியா என்னன்ட்டு அந்த டிராகன் மதரும் ஹியூமன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஹீரோக்கு முன்னாடி வருது. ஸோ ஹீரோவோ நான் உங்க கூட சேர்ந்து அந்த சிட்டியை தாக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களோட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஒன்ன மாதிரியான ஒரு லோலி காவின் வந்து அந்த ஸ்வாட் சைன்ட்டு அட்டாக் பண்ண போகிறாங்களா, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ என் உயிரையே காப்பாற்றிருக்க, சரி உன்னோட பிளான் தான் என்னன்ட்டு ஹோலி டிராகனு கேட்கும்போது ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் சொல்கிறப்ப அந்த டிராகன்ஸ் வந்து அந்த சிட்டியை தாக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அப்படின்னு ஹீரோ சொல்ல போகும்போது, ஹேல் ஒன்ன மாதிரியான ஒரு காப்ளினால எப்படி அந்த பவர்ஃபுல்லான அந்த முட்டாள் பொண்ணை எப்படி தோக்கடிக்க முடியும், உங்ககிட்ட என்ன தான் பிளான் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹோலி டிராகன் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மைதான், எங்களால் நேரடியாக போய் அவங்கள தோக்கடிக்க முடியாது, ஆனால் அவங்க மனசை உடச்சி அவங்க மனசு காயமாக இருக்கும்போது நம்மளால ஈஸியாக அவங்கள கொல்ல முடியும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு ஹோலி டிராகனும் சிரிச்சுட்டு, பரவாயில்ல என்னுடைய படையை கேட்காம என்னால் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன், சரி நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னே ஓகே அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். சரி இதுக்காக நான் உனக்கு ரிவார்டு தரேன், ஒரு சின்ன ரிவார்டு தரேன், எப்படி தரது அப்படின்ட்டு டிராகனும் கேட்குது. ஸோ ஹீரோ அதை பார்க்குறான். இந்த டிராகன் இப்போதைக்கு இனப்பெருக்கத்துக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து நினைக்கும் போது தான் ஸோ அந்த டிராகன் சொல்லுது, உன்னுடைய சின்ன உடம்புக்குலாம் நானும் செட் ஆக மாட்டேன், நான் உனக்கு சாய்ஸ் தரேன், நீனே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே என்னத்தை சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். அந்த இடத்த கட் பண்ணால் ஹீரோடைய ட்ரைப் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம லேடரை கட்டி ஒரு குச்சியில் லேடரை கட்டி தொங்க விட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு என்னாச்சு என்ன ட்ரைப் வரல, நான் இந்த நேரத்தில் தான் இங்கேயும் தப்பிக்க முடியும், ஏன்னா அந்த ட்ரைபோடைய தலையை வந்துட்டு நான் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அவன் ஒரு பிளானிங்கில் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிறான். டே டிராகன் வருதுடா அப்படின்ட்டு அவன் கத்துறான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய டிராகன் வந்துகிட்டு இருக்கு. லேடரும் டே நான் அவுத்து விடுங்கடா, நான் நெருப்பில் கறிக்கு சாவ விரும்பலடா அப்படின்ட்டு லேடரும் கத்திட்டு இருக்கும்போது, இல்லை தாக்காதீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு
கசானா சொல்கிறா, ஏன்னா அது மேலே ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொன்னோடனே தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த டிராகன் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கான். ஸோ வந்த டிராகன் அங்கே வந்து இறங்குது. இறங்கினோடனே நம்ம நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே எல்லா கார்மெண்ட்ஸும் ஹீரோஸ்தே பாஸ் நீங்கள் வேற லெவலு அப்படின்ட்டு புகழ ஆரம்பிச்சிடுதுங்க. நீங்கள் வந்தது எவ்வளோ கூலாக இருந்தது தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல இருந்த நம்மளோட லேடர், டேய் இவன் உண்மையிலுமே ஒரு காப்ளினடா, டேய் நைட்ஸிங்களா என்னை வந்து சீக்கிரம் காப்பாத்துங்களா அப்படின்ட்டு அவங்க மனசுலேயே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் ஸ்வாட் சைன்ட் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ராயல் கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பெரிய சிட்டிலேருந்து இந்த சின்ன சிட்டிக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வாட் சைன்ட்டுக்கு எல்லாரும் மண்டி போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்வாட் சைன்ட் முன்னாடி மண்டி போடுறாங்க. எல்லாரும் தயாராகுங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஸ்வாட் சைன்ட்டும் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனுடைய காபிள் சிமுலேட்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறான். ஸோ இது வரைக்கும் அவன் ஹீரோ என்னென்ன பண்ணியிருக்கானோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட்டாக சொல்லுது. பிளட் ஃபாக் குரூப்பை கைப்பற்றினது இதுக்கெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்வாட் சைன்ட்டையும் ஹியூமன் ரிச்சையும் அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 சான்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் 50வது லெவலில் ரீச் பண்ணிடுவீங்க. இஃபரியாவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவா, இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவா. ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் தரேன். முதல் ஆப்ஷன் வந்து நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க, இங்கே இருக்க பீஸ்ட்டை வேட்டையாடி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், உங்கள் குரூப்பை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குது. இது நார்மலாக இருக்கிறது தான். ஸோ அதனால் 0 பாயிண்ட் தான் கொடுக்குது. ரெண்டாவது சான்ஸ் வந்து ஸோ அடுத்த கட்ட தலைமுறைக்கான காப்ளின்ஸை ரெடி பண்ணோம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் வேணாலும் உங்களை பிடிச்சிட்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் தருது. மூணாவது ஆப்ஷன் கொடுக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஸோ நீங்கள் இஃபரியாவோ அந்த சிட்டியை அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இருக்க மொத்த பீஸ்ட்டையும் வேட்டையாடணும். அப்படி வேட்டையாடி ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுற இஃபரியா ஸ்வாட் சைன்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுக்குது. ஸோ இது உண்மையா, சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவோம் அப்படின்ட்டு ஹீரோ 20 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குற லைஃபை வந்து சூஸ் பண்ணுறான். சூஸ் பண்ணானே ஸோ ஹீரோ சூஸ் பண்ணோடனே உடம்புல ஒரு மாதிரி ஆரம்பிக்குது, டைம் ஸ்கிப் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறான். ஸோ ஏன்னா காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பீஸ்ட்டும் ஹீரோ போட்டு தள்ளியிருப்பான். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த காட்டில் பீஸ்ட் கிடையாது. ஸோ அதனால அவனோட சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரிவார்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை கொடுத்துரு. ஸோ டைம் ஸ்கிப் அப்படிங்கிற பவரை யூஸ் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா லைஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கண்ணு திறந்து பார்க்குறான். ஸோ ஹீரோ முன்னாடி இருந்ததை விட இப்போ 50 லெவல் கிட்டத்தட்ட வந்துடுறான். ஸோ ரொம்ப முன்னாடி நிறைய இப்போ ரொம்ப பவராக மாறி இருக்கான். ஸோ இருந்தாலும் இது ரொம்ப பவராக இல்லை, இருந்தாலும் ஸ்வாட் சைன்ட் இருக்கிற அளவுக்கு இது ரொம்ப ஒர்த் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு இங்கே கொஞ்சம் வந்து பாருங்க ஒரு பிரச்சனை, பறக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸும் செத்து பறக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு ஹீரோ போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அந்த எல்ஃபுக்கு பிறந்திருக்கும் இல்லையா காபிள்ஸ், ஸோ அவங்க எல்லாருமே செத்து தான் பிறந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக இருக்கும்போது, ஹேய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, 3வது கட்ட தலைமுறை காபிள்லாம் உருவாக்குறது என்ன ஈஸி நினச்சிட்டு இருக்கேன் என்ன, அதுதான்டா ரொம்ப ரேரு, அதனால தான்டா எல்லாருமே 3வது கட்ட தலைமுறையெல்லாம் ரொம்ப ரேருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு லேடர் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான். ஸோ ஹீரோ அதை கேட்டுட்டு, ஓ இது வேறு ஒன்று இருக்கா, இதை வேறு சரி பண்ணுமா, இருந்தாலும் நீ சொன்னது கரெக்டாக இருக்குது, அதனால உனக்கு ரிவார்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த காபினை கூப்பிட்டு, இந்தாப்பா இவனை நீ எதனா இதுக்கு மேலே இவன் ஓன் பொறுப்பு என்னெல்லாம் பண்ணிக்கோ ஆனால் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஸோ அந்த காபினும் லேடரை சம்பவ பண்ண ஆரம்பிச்சிருது. யோசிக்க ஆரம்பிச்சிடறான், 3வது கட்ட தலைமுறையில் இருக்க காபின்ஸை நான் எப்படி உருவாக்குறது, அப்படி உருவாக்குனா தான் நான் ஹீரோ கிளாஸ் காபினை உருவாக்க முடியும், அப்படி இல்லைன்னா ஸ்வாட் சைன்ட்டையோ அங்கே கூட இருக்க நேர்ச்சியெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி டிராகன் வந்து இறங்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அது வந்து ரொம்ப மூடாக இருக்குது தெரிய வருது. ஸோ அதை பார்த்துட்டு என்ன இது ரொம்ப மூடாக இருக்கே, அதனால மாதிரி ஹியூமன் ஃபார்முக்கு வேறு மாற ஆரம்பிக்குது, இது கொஞ்சம் ரேரான கேஸ் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது. ஸோ மாறினாரு ஹீரோ பார்க்குது, அந்த ஹோலி டிராகன் இது தெரிஞ்சுதான் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கா அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த டிராகனும் ஹீரோ பிடிச்சி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோ வந்து ஹீரோடைய ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோட அந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.